அனைவருக்கும் வணக்கம். உங்களை அன்புடன் எம்என்டி சமையலுக்கு வரவேற்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் ஹரியாலி சிக்கன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம புதினா மல்லி இதை எடுத்துக்கலாம். அது கூட 4 பச்சை மிளகாய் இதை ஒரு பேஸ்ட் போல் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி லீஃப் இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்து ஒரு 2 ஆனியன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கிடலாம். ஆனியன் நல்லா வதங்கணும் அப்படின்னா சீக்கிரமே அதுக்கான உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை மாறவும் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விடணும். சிக்கனை நல்லா வதக்கிட்டு புதினா, மல்லி, பச்சை மிளகாய் இதை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து இந்த சிக்கனுக்கு தேவையான 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் வதக்கி விட்டுட்டு மிக்சியை கழுவி ஒரு 1/2 கப் அளவு தண்ணி இதை மட்டும் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுறலாம். சூப்பரான சுவையான ஹரியாலி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி தூவி இதை இறக்கிடலாம். அவ்வளோதான். சூப்பரான சுவையான ஹரியாலி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.